தம்பி வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்குண்ணா. அண்ணா, நீங்க கொடுத்த புகார்னால இப்போ நம்ம சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்கிறாரு. தேவர் அவதூறா பேசினது அதை பத்தி தகவல் தெரிஞ்சுதானே உங்களுக்கு? ஆமா ஆமா தம்பி. நாங்க தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் சார்பா புகார் கொடுத்திருந்தோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. சவுக்கு சங்கர் தேவர் ஐயாவையும் தேவர் சமுதாயத்தையும் இழிவுறுத்தி பேசியிருந்தாப்ல. ஆமா ஆமாண்ணே. அது சும்மா நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. அதுல எஃப்ஐஆர் போட்டு நேத்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க தம்பி, நேத்து நைட்டு. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. அந்த தொடர்ந்து இது மடக்கா தேவர் ஐயாவை பத்தியும் தேவர் சமுதாயத்தையும் யார் இழிவா பேசினாலும் முக்கியத்துவ சட்ட பாதுகாப்பு சார்பா நேதாஜி இளைஞர் சங்கம் சார்பா நாங்க புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதுல ரொம்ப கேவலமா பேசிருவாப்ல. கோவா சிஎம் வந்தாப்ல. ஆமா ஆமா. அது ஒரு நக்கலா சிரித்துக்கிட்டு 10 ரூபா தேவ ஜெயந்தி கொண்டாடுறவங்க குடியாருங்க. ஆமா ஆமா. படிக்காதவங்க, வேலை வெட்டி இல்லாதவன் தான் அங்க வருவான். வேலை வெட்டி ஒட்டுமொத்த சமுதாயமா அப்படித்தான் இருக்கிற மடக்கா இழிவா பேசிருக்காப்ல. ஆமா. அவன் தேவர் மக்களும் தேவேந்திர மக்களும் இன்னைக்கு பெரும்பாலும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு ஒற்றுமையா இருக்காங்க. ஆமா ஆமா. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காப்ல, தேவர் ஜெயந்தி அப்ப தேவர் ஜெயந்திக்கு போனவங்க தேவேந்திர மக்கள் ஏரியாவில வாகனத்துல போனாங்க, போலீஸ் வழிமறிச்சு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அவனமான குற்றச்சாட்டு வச்சிருக்காப்ல. அதையும் நம்ம போர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் தம்பி. ஆமாண்ணா, 2023 அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாவோ கம்ப்ளைண்ட், அந்த ஒரு நிகழ்வு நடந்ததா எங்கேயும் காவல்துறை அறிக்கை விடல, எந்த செய்தியில் விளம்பரம் வரல தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. எந்த செய்தித்தாலையும் வரல, விஷயம் வரல. கண்டிப்பா கண்டிப்பா. இவர் பொய்யா ஒரு சரித்திட்டத்தோட ஒரு கெட்ட எண்ணத்தோட 2 சமுதாயங்களையே பகையை மூட்டி விடுற, ஜாதி பூசல உருவாக்கணும் ஒரு கெட்ட எண்ணத்தோட தொடர்ந்து பேசிட்டே வராது தம்பி. இது மாதிரி யார் பேசினாலும் இப்ப கூட நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக தேவரையாவத்தையும் தேவர் சமயத்தையும் இழிவா பேசுனதுக்கு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அதுக்கு நேதாஜி சார்பா நாங்க பாராட்டுகள் தெரிவித்துக்கிறோம். இது மாதிரி தேவர் சமயத்தை யார் இழிவா பேசினாலும் எல்லா அமைப்புகளும் புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் வருங்காலத்துல நம்மள பேசணுங்கிற இது இருக்காது. எந்த சமுதாயத்தை பத்தி யார் பேசினாலும் தவறு தான். யாரு இப்ப நம்ம சமுதாயத்தை பத்தி மத்தவங்க பேசணும் தப்பு, நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்தா மத்தவங்க பேசணும் இழிவா பேசணும் தப்பு தான் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இது காவல்துறை சட்டப்படி புகார் கொடுக்கணும். யாரை பத்தி பேசணும் சட்டப்படி புகார் கொடுக்கணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா தான் யாரும் இந்த தவறை இனிமே பண்ண மாட்டாங்க. சமூக மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, தமிழ் சமூக மக்களுக்குள்ளே ஒற்றுமை நிலவும் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், அதை பத்தி தவறு இல்ல. அதாவது ஒரு சமுதாய உணர்வை தூண்டுற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே குறிப்பிட்டு பேசுறது, சமூக மக்களுடைய ஒரு பூசலை உருவாக்குறது, ஜாதி பகையை உருவாக்குறது, ஒரு சமுதாயத்தை இழிவுறுத்தி பேசுறது. கண்டிப்பா கண்டிப்பா. தேசியம் போட்டும் தென்னாட்டு திலகர் அப்படின்னு போற்றப்பட்டவரு நம்ம தேவரையா, இந்திய சுதந்திர போராட்ட தியாகி. கண்டிப்பா கண்டிப்பா. நேதாஜியின் உண்மையான சீடரா இருந்தவரு. ஐயனுக்கு தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் வெற்றிவேல் வீரர் அனுப்புறவர் தேசிய தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவரையா. கண்டிப்பா கண்டிப்பா. அவரை ஒருத்தன் தவறா பேசுறேன். கண்டிப்பா. இது மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு இதுல ஏதோ அவங்களுக்கு ஏதோ வருமானம் இருக்கும் இருக்கு, பேசினா ஏதோ ஒரு தீய சக்திகள் சமூக உறவுகள் கொடுப்பாங்க இருக்கு, அவங்கள திருப்தி கொடுத்தவங்களுக்கான இந்த மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி சமூக உறவுகள் மேல சட்டப்படியா புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தாதான் யாருமே இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டாங்க. தமிழ் சமூக மக்களுடைய ஒற்றுமை எழுதுன்ற அடிப்படையில் சட்டப்படி நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பா சட்டப்படி புகார் கொடுத்திருக்கோம் தம்பி. கண்டிப்பா. இன்னொன்னு, இதுக்கு பின்னணியில அவருக்கு யாரு தூண்டுதலா இருந்து இதை பேசட்டாங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, அதே நம்ம புகார்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. நீங்க பின்னாடி இருந்த தீய சக்திகள் யாரு? ஆமா ஆமா. எடப்பாடி பழனிசாமி மாடிக்க ஒரு ஆளுங்க செயல்படுறாங்களா? தேவர் மக்களுடைய ஓட்டுல இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுல பிரச்சனை பண்ணிட்டாருக்காண்டி இந்த மாதிரி அதை வச்சு பேசி அரசியல் ஆதாயம் தர்றாரா? கண்டிப்பா. நாங்க எங்களுடைய விசாரணையில போலீஸ் விசாரணையில நாங்க சொல்லியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி மேலதான் எங்களுக்கு முழு சந்தேகமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் தம்பி. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நமக்கு தென்னிந்தியாவுல ஒரு திருவிழாவை விட மிகப்பெரிய விழாவா நடக்கிறது தேவர் ஜெயந்தி. அதை நமக்கு தேவர் சமுதாயத்தை இழிவுபடுத்திடலாம், அதை பொது சமூகத்து மத்தியில ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிடலாம்ங்கிற நோக்கத்துல தானே இது நடந்திருக்குது. ஆமா, தேவரையா நம்மளுடைய சொத்தப்பல தாழ்த்தமிழ் மக்களுக்கு எழுதி வச்சாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பூர் முருகன் கோயில், கமுதி மாரியம்மன் கோயில், எல்லா கோயிலும் தாழ்த்தமிழ் மக்கள் அழைச்சு போயிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. அரிசன சங்க தலைவரா இருந்திருக்காரு. கண்டிப்பா. தான் சார்ந்த சமுதாய விழாக்கள் எங்கேயுமே கலந்துகிட்டு அது ரெக்கார்ட்ல இல்ல. ஆமா ஆமா. இவ்வளவு ஒரு மகான தேசிய தலைவர் சித்தரை கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மீடியா வச்சுக்கிட்டு, ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு, கண்டிப்பா யாரையும் திருப்திப்படுத்த ஒரு கெட்ட எண்ணத்துல
கண்டிப்பா தேவர் சமுதாயத்தை பத்தி அவதூறு தேவர் மக்களே அவதூறு பேசுறாப்புல, தேவரையாவை பத்தியும் பேசுறாப்புல, தப்பா பேசுறாப்புல, நக்கலா சிரிக்கிறாப்புல, கேட்கறதுக்கு ஆளுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா தேவரையாவுல பக்தி கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களும் பக்தர்களும் இந்த தேசத்தை விரும்புகிற அனைத்து சமுதாய மக்களும் தேவரையாவுக்காண்டி புகார் கொடுப்பாங்க. நீ வந்து எல்லா சமுதாய மக்களும் புகார் கொடுப்பாங்க இந்த மாதிரி தேவரையை பத்தி தப்பா பேசினா. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க. சமூக மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஒரு பீதியை உருவாக்குறாப்புல சவுக் சங்கர். ஆமா ஆமாண்ணா ஆமாண்ணா. காவல்துறைக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பாக முக்குளத்தூர் தேவையான மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தம்பி. உங்களுக்கும் நன்றிண்ணா. அதாவது நான் இப்போ பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் மக்கள் பாதுகாப்பு சார்பா எசகிராஜனம் பேர்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆமா, என்னதான் இயக்கங்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் சமுதாய பற்றுள்ள வழக்கறிஞர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும் போதுதான் இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா போயிருப்போம். அப்போ அந்த மாதிரி சமுதாய வழக்கறிஞர்கள் வந்து சமுதாய அக்கறையோட செயல்படும் போதுதான் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். சாமானியர்களோ இல்ல இயக்கங்களோ எடுக்கும்போது அது பகையாயிரும், அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால பேசின ஒரு மேல கூட நம்ம புகார் கொடுத்திருந்தாலும் நம்ம புகார் கொடுத்தது முன்னீர் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க கொடுக்காம இவங்க ஸ்மோட்டாவா இங்க வச்சுதான் கைது பண்ணாங்க. அது வேண்டாம், தனிப்பட்ட பகையில பகையாயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இங்க போலீஸ் சுமோட்டோவா பண்ணிருக்காங்களா? சுமோட்டோவா பண்ணிருந்தாங்க. ஓகே 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 ஓகே. அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. சரி 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 சரி. அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நீங்க வழக்கறிஞர்கள் நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க இன்னும் வந்து முயற்சி எடுத்து மத்த அமைப்புகளோ இல்ல பொதுமக்களோ கொடுக்கணும்னு நினைக்காம வழக்கறிஞர்கள் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த முயற்சியை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதே மாதிரிக்கா அந்த விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த வன்னியரசு மலையை நாங்க நிறைய போர் கொடுத்திருக்கோம். அவரும் தேவரையாவை பத்தி ஒரு தேசிய தலைவர் தெய்வீக திருமண 7ஆம் படை சித்தர் தேச மக்களை கும்புற ஒருத்தர் வந்து அவனு ஒரு அவதூறு பரப்பிக்கிருக்காப்ல, தொடர்ந்து பதிவு கொடுத்திருக்காப்ல. அவர் மேலேயும் புகார் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கல. இன்னும் திருப்பி இந்த மாதிரி யார் பண்ணாலும் சரி நாங்க புகார் கொடுப்போம். அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுப்போம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் விட்டுறாதீங்க. ஏன்னா அவரு ட்விட்டர்ல போட்டு போறாரு. அதுவும் எந்த நேரத்துல போடுவாருன்னா எப்போதுமே இந்த தேவர் ஜெயந்தி வரும்போது போடுவாரு, இல்லன்னா இந்த இமானுவேல் சேகரன் குருபூஜை வரும்போது மட்டும்தான். அதான் இப்ப தேவர் ஜெயந்தி வரும்போது இமானுவேல் சேகரன் குருபூஜை வரும்போது போடுறாரு. எதுக்கு போடுறாருன்னா இரு சமூக மக்களுடைய ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அங்க ஒரு கெட்ட எண்ணத்துல செயல்படுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. காவல்துறை வந்து இப்ப எப்படி வந்து சுமோட்டோவா செயல்பட்டாங்களோ அதே மாதிரிக்கு வந்து இந்த மாதிரி சமூக விரோதிகளை கண்டிப்பா இது சமூகத்துக்கு மக்களுடைய கலவரத்தை தூண்டுறவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேல வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கணும். தேச மக்களுடைய ஒரு பிரிவினையை இனக்கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுறவங்க மேல காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கும் போதுதான் வந்து அதனால ஆத்திரமடையாம வேற எதுவும் பிரச்சனைகள் மேற்கொண்டு போகாம. ஆமா, அதுக்கு மேற்கொண்டு ஒருத்தர் பதிவு போடுறாரு, ஒருத்தர் போற தனிப்பட்ட பதிவு வந்து அந்த மாற்று சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கருத்து நினைச்சிட்டு ஒரு ஜாதி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது காவல்துறை முன்கூட்டியே கண்டறிஞ்சு இந்த மாதிரி சமூக விரோதி மேல தீவிரமான சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மக்கள் வந்து இப்பதான் வந்து எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலயும் நீங்க நம்ம தென் மாவட்டத்துல வந்து பொருளாதாரத்தை பின்தங்கிய மாவட்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் அடிப்படை புரியல தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சு அவங்க வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. இவங்களை திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சமூக பதட்டம் வந்து நிறைய ஏற்பதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வன்னியரசு மாடகை ஆட்கள், இந்த ரவீந்திரன் துரைசாமி மாடகை ஆட்கள், இந்த சவுக்கு சங்கர் மாடகை ஆட்கள், அப்புறம் வந்து ரஞ்சித் என்ற ஒரு சட்டக்கத்திர பல டைரக்டர் மாரி செல்வராஜ் மடக்கி ஆளுகளை வந்து அவங்களுடைய என்னைக்கோ நடந்த விஷயங்களை இன்னைக்கு நினைவுபடுத்தி மீண்டும் ஒரு பகைமையை உருவாக்கிட்டு வராங்க. அவங்க மேல காவல்துறை தீவிரமா கண்காணிச்சு அவங்க மேல சட்டப்படியா இது மாதிரி யாரும் செயல்பட்டாலும் சரி, இப்ப தேவர் சமுதாயத்திலே ஒருத்தர் வந்து சமூக பதட்டத்தை உருவாக்குற மாதிரி செயல்பட்டாலும் சரி, ஜாதி பிரச்சனை தூண்டுற மாதிரி சொல்லி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. தப்பு யார் செஞ்சா தப்புதான். கண்டிப்பா கண்டிப்பா. யார் சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதான். மாற்று சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தப்பா பேசுறது தப்புதான். தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க தப்பா பேசுறது தவறுதான் நம்மளுடைய பொதுவான நிலைப்பாடு தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில என்ன ஏசினா கூட ஏத்துக்கிட மாட்டான். ஆனா கண்டிப்பா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவரை பத்தி பேசினா அவனுக்கு ரொம்ப உணர்ச்சி ஆயிருது. அப்படிங்கப்போ அந்த மாதிரி பேச்சுக்களை பேசுறவங்களும் தவிர்க்கணும்.
அவங்க மேல காவல்துறையும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இதோட முற்றுப்புள்ளியா இருக்கணும். காவல்துறை சட்டப்படியா நடவடிக்கை எடுத்து அவங்க மேல கடுமையான சட்டத்தையும் நடவடிக்கை எடுத்தாத்தான் இனிமே இந்த மாதிரி பேசுறவங்க வைக்கிறவங்க பயப்படுவாங்க. அதே மாதிரி தமிழ் சமூகங்களே ஒற்றுமை நிலவும் தம்பி. இவங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு எங்கேயோ யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு வரவந்த பார்த்துட்டு போயிருவாங்க. பாதிக்கப்படுறது இந்த பா ரஞ்சித் பேசுறது, மாரி செல்வராஜ் பேசுறது, வன்னியரசு பேசுறது, ரவீந்திரன் துரைசாமி உட்காந்து பேசுறது, சவுக்கு சங்கர் பேசுறதெல்லாம் ஒருத்தவங்க பணத்தை வாங்கிட்டு செயல்படுறாங்க. இது பின்னாடி இருந்து செயல்பட தீய சக்தியின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நேதாஜி இளைஞர் சங்கதி சார்பில் நாங்க முக்கிய சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம் தம்பி. கவர்மெண்ட் அரசை கேட்டுக்கிறோம் தம்பி. கண்டிப்பா நான் நன்றி. ஆனா நீங்க பேசுனது இந்த ஆடியோ வந்து நான் மக்கள் விழிப்புணர்வுக்காக பதிவு பண்ணலாமா? அனைத்து மக்களுக்கும் பொதுவான பதிவு தான். இதை கண்டிப்பா நீங்க போடலாம் தம்பி. ஓகேண்ணா நன்றிண்ணா. இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. நம்ம சமுதாயத்துக்கு எந்த பாதுகாப்புனாலும் குரல் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. நாங்களும் மக்களை நல்வழிப்படுத்துவோம், சட்டப்படி செயல்படுவோம் தம்பி. ஓகேண்ணா, நாங்களும் உங்களுக்கு துணையா நிக்கிறோம்ண்ணே. நன்றி தம்பி. வணக்கம் தம்பி. ஜெய்ஹிந்த். நன்றிண்ணா. ஜெய்ஹிந்த்.